கசகஸ்தானில் அல்மட்டியில் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து க்ரீன் பஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த க்ரீன் பஜார் வந்து எதுக்கு ஃபேமஸ்னால், இந்த ஊரில் ஒரு லோக்கல் பஜார் மாதிரி வில் கெட் ஆல் த மீட். இது பார்த்தீங்கன்னாவே தெரியும், போர்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான மாடு போல இருக்குது, ஆடு போல இருக்குது. ஸோ ஆடு பின்னாடி ஒரு மாடு. ஸோ இவங்க இந்த மாட்டில் நிறையவே வந்து மீட் நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ ஈவன் குதிரை இங்கே ஃபேமஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த க்ரீன் பஸாரில் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிராசரி ஐட்டம்ஸ் அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டோம், இல்லைன்னா அதையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா கவ். ஸோ அவங்க லாங்குவேஜில் 2 எழுதியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கசகஸ்தான் லாங்குவேஜ். ஸோ இங்கே ரெண்டுமே வந்து பேசுகிறாங்க. அண்டு கசகஸ்தான் தெரியுதோ இல்லையோ, எல்லாத்துக்கும் ரஷ்யா தெரியும். அண்ட் பிகாஸ் இட் வாஸ் கட் ஃப்ரம் த ரஷ்யா, ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஏதோ மீட் வச்சுருக்காரு. மேலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செம்மறி ஆடு, ஒரு மலை ஆடு மாதிரி இருக்குது. அந்த பிக் பார்க்கும்போது முடிஞ்சால் ஜூம் பண்ணி காட்டுறேன். கொம்பெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு கடை வச்சுருக்காரு. ஹாய். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் எல்லாருமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோடு வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து ஹாய் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணுறாங்க. ஸோ நாமளும் அவங்க கூட சேர்ந்து அப்படியே ஒரு ட்ராவல் ஆகிட்ருக்கோம். ஸோ இது என்ன மீட் அப்படின்னு தெரில, நானே கேட்டு பார்க்குறேன். வாட் இஸ் திஸ்? பீஃப். ஓ, இது வந்து பீஃப் ஆமாம். ஸோ வச்சுருக்காங்க, நானும் பார்த்துட்ருக்கேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு வகையான கவுன்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு ஷீப். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சு ஹார்ஸ் கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இது பார்த்திங்கன்னா ஹார்ஸ் மீட். ஸோ நீங்கள் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க, வேணும்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிப்பாங்க போல இருக்குது. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நம்ம ஸோ அங்கே கொஞ்சம் இருக்குது போல இருக்குது. மேபி தட் இஸ் ஹார்ஸ் மீட். பக்கத்தில் போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. யா, ஐ திங்க் திஸ் இஸ் இட். ஸோ இந்த ஊரில் ரொம்பவே குளிர் அதிகமாக இருக்கிறதுனால மேபி அவங்க வந்து இந்த ஹார்ஸ் மீட் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க ஹீட்டுக்காக. வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் இட்? திஸ் வித் வாட் இஸ் திஸ்? 4500. Horse. Okay. How much? 1 kg? 1 kg? How much? 1 kg how much? Horse. Tenge. Tenge? 4800. Mobile? Can you show on mobile? நான் அவர்கிட்ட ரேட் கேட்குறேன் உங்களுக்காக, எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 kg கேட்டிருக்கேன் ஹார்ஸ் மீட்டு. ரொம்பவே வித்தியாசமாக எனக்கும் புதுசாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக என்னோடய ஃபோன்லேயே கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி எவ்வளோன்னு கேட்டேன். 4800 டெங்கேன்னு சொல்கிறாங்க 1 kg ஆஃப் ஹார்ஸ் மீட். ஸோ இங்கே கூட இருக்குது பாருங்கள், 4800 சொல்கிறாரு. ஸோ இங்கே ரேட்டே இருக்குது. கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வேணால் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதில் மேபி பாடி பார்ட்ஸ் எல்லாமே கூட போட்டுருப்பாங்க போல இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி இந்த க்ரீன் பஸாருக்காக வந்தேன். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் அதெல்லாமே கூட இருக்குது. ஸோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் திஸ் மீட் அண்ட் ஐட்டம்ஸ். ஸோ திஸ் இஸ் ஃபேமஸ் இன் கசகஸ்தான். ஏன்னா இங்கே பாருங்கள், மற்றது எல்லாமே நான் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். கொஞ்சம் ஜாக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 13000 டெங்கேக்கு வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 டெங்கேக்கு வாங்கினேன் இந்த ஒரு பொம்மை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பாக இருக்குது. ஸோ அதுதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் போல். ஓகே.